மனசை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுல இருந்து 80% வெளியே வந்துடலாம். அதோட ஸ்பிரிச்சுவல் நம்ம சேர்க்கும்போது 100% ரொம்ப கிளியர் ஆயிடலாம். இந்த மனம் என்ன பண்ணுது, மனம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி புக்ஸை ட்ரை பண்ணுங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கறது மனம் தானே தவிர நம்ம இல்லைங்கிற ஒரு விஷயமே நீங்க அங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்களோட பிரீத்தை மெதுவா அந்த யோகா பயிற்சி மூலமா கண்ட்ரோல் பண்ண எந்த அளவுக்கு காம்னஸ் வருதோ அந்த அளவுக்கு வேகமா உங்க பிரச்சனைக்கான ரூட்டை வேகமா ரியலைஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதே வேற ஒண்ணு பிஸியா வச்சுப்போம், அதனால இதை மறந்துடுவோங்கிற ஒரு காரியத்தை திரும்பவும் வாழ்க்கையில செஞ்சிடாதீங்க. நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை எதை பத்தியும் கவலைப்படாது, ரிலாக்ஸா இருக்க முடியாது அந்த மாதிரி சொல்லணும் இல்லை. ஆனா நீங்க எதையுமே இழக்க போறதே கிடையாது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நீங்க எடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பெரிய பூஸ்டாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். சும்மா நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்கன்னு சொல்றதுல ஒன்றும் இல்லை. அது எப்படி பாசிட்டிவா வச்சுக்க முடியும்? மனசு உங்களை போட்டு ஒரு டைம்ல படுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை, அது பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டர் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுல இருந்து 80% வெளியே வந்துடலாம். அதோட ஸ்பிரிச்சுவல் நம்ம சேர்க்கும்போது 100% ரொம்ப கிளியர் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பண்ணிக்காதீங்க, ரொம்ப கூலா இருங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மன அழுத்தம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது ஏன் மன அழுத்தம் அப்படின்னு பேர் வைக்க வேண்டியதா இருக்கு, அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் பார்ப்போம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப பிளசண்டா ஒரு கிட்டா இருக்கும்போது இந்த உலகத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு நீங்க எந்த பாயிண்ட்ல இது அது சீர்குலையுதுன்னு பாருங்க. அந்த கிட்ல அந்த ஒரு டீன் ஏஜஸ்ல அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத டைம்ல எல்லா கிட்ஸும் சரி அந்த கிட் ஏஜ்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. கமிட்மெண்ட்ஸ் இல்லாத டைம்ல எல்லாம் அவ்வளோ அருமையா இருப்பாங்க. எந்த இடத்துல அது மிஸ் ஆகுதுங்கிறது போய் கவனிச்சு பாருங்க. மெதுவா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அதிகமாக நீங்க ஏதோ தீவிரமா நேசிச்ச விஷயம் கிடைக்காம போனாவோ இல்லாம போனாவோ பல வகையான மன அழுத்தம் பிரியும். ஃபினான்ஷியல் பேக்ட்ராப்ஸ், இன்னொருத்தருக்காக கஷ்டப்படுறது, இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் என்னைக்குமே ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடுச்சுனாவே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருக்கீங்க. அது என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, மன அழுத்தத்துல பல அட்டம்ப்ட்ல இருப்பாங்க சில பேர். எவ்ரிபடி ஹேவிங் த அரியர். ஏன்னா உங்ககிட்ட ஒரு தப்பான பிலாசபி மேக்சிமம் பீப்புள்ஸோட மைண்ட்ல இருக்கு. இது இன்னொருத்தருக்கு ரெஃபர் வேற பண்றீங்க. என்னது, ஏதாவது டிப்ரெஸ் ஆயிட்டீங்க, இல்ல ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஏதாவது துக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம வேற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடணும். வேற எதுலையாவது நம்ம ஒர்க்ல பிஸியா வச்சுட்டோம் அப்படின்னா இதை மறந்துடுவோம். ஸோ நம்ம வேற ஏதாவது ஆக்டிவா வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு பிலாசபி ரொம்ப ரொம்ப தப்பான பிலாசபி. இட் இஸ் அன் ஸ்டூபிட் பிலாசபி. அதுதான் உங்களை தொடர்ச்சியா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அரியர் வச்சுக்கிட்டு இருக்கிறவே வைக்குது.
இதெல்லாம் என்ன பண்றீங்க ஆக்சுவலா? மனசு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்பவே அதை ரியலைஸ் பண்ணி, அதோட ரூட் என்ன? எதனால இதுக்கு வருதுன்னு அப்பவே கண்டுபிடிச்சு, அப்பவே அந்த ஃபைல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இஷ்யூவே இல்ல. நீங்களே என்ன பண்றீங்க? அத மினிமைஸ் பண்ணி வச்சுடுறீங்க. அதுக்கு தீர்வு கிடைக்காது. நீங்க ஒரு பிரச்சனையில இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு அணுகியிருக்கீங்க. அது மூலமா ஒரு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வு கிடைக்காததுக்கு முன்னாடி அத தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, திரும்ப இன்னொன்னுல போறீங்க. இட் இஸ் ஸ்டில் அலைவ். இட் இஸ் நாட் பிகம் டெட். Kill it or realize it. Then move to next platform. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அத அப்படியே உயிரோட வச்சுக்கிட்டே, திரும்பவும் அதே பிளாட்ஃபார்முக்கு போறீங்க. அதுல என்ன பண்ணீங்களோ திரும்பவும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த எடுக்குறீங்க. திரும்ப அதே மாரி நேசிக்கிறீங்க. திரும்பவும் அதே மாரி ஃபூல் ஆகுறீங்க. திரும்ப மன அழுத்தம். இப்படி சின்ன வயசுல ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த பியூட்டிஃபுல்லான உங்க இதயத்த நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாத ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. முழு தீர்வு கிடைக்காத இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணா கூடி, 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 கூடி வெயிட் சேர்ந்து, அந்த வெயிட் என்ன செய்யும்? நம்ம மேல இருந்தா அழுத்தும். அப்படிதானே? அப்போ இந்த அதீதமான நீங்க சேர்த்து வைத்த குப்பைகள்னே சொல்லலாம். வெறும் குப்பை தான் அது. அந்த குப்பை மூட்டையெல்லாம் சேர்ந்து 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 அழுத்த ஆரம்பிக்குது. இதனால என்ன நடக்குது? இதோட விளைவுகள்னால ஆக்சுவலி அது எல்லாமே டெட் ஃபைல்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா தட் வாஸ் நாட் டெட், பட் இட் இஸ் அ பேட் ஃபைல். ஏற்கனவே உங்களுக்கு முடிந்து போன உங்க வாழ்க்கையில் முடிந்த ஒரு தப்பான காரியங்களும் ஏதோ ஒண்ணு, இட் இஸ் அன் பேட் ஃபைல். அது கெட்டு போன விஷயம். அது அது முழுசா தூக்கி வெளியே போட தெரியல. அதை கொல்ல தெரியாம அது உள்ளேயே வச்சு 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 நிறைய சேர்ந்து சுமையும் ஆகி மன அழுத்தம் கொடுத்து இது கெட்டு போனதுங்கிறதுனால வீட்லயே ஒரு கெட்டு போன பொருள் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வச்சிருக்க? 1 மாசம் வச்சிருப்பீங்களா? 2 மாசம் வச்சுக்குவீங்களா கெட்டு போனதை? ஒரு நாள் விடுவீங்களா? அதை கெட்டுடுச்சுன்னா உடனே தூக்கி வெளியே போடணும்னு தோன்ற அந்த அறிவு கெட்டு போன சிந்தனைகளையோ கெட்டு போன ஏதோ உங்கள் பழைய ஒரு விஷயங்களை எத்தனை நாள் சுமக்கிறதுனால கெட்டு போன விஷயம் என்ன செய்யுது? வீட்டுல கெட்டு போன பொருள் அது பேட்ஸ்மேன்ல கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்த இந்த கெட்டு போன விஷயங்கள் பேட் குவாலிட்டிஸை உங்ககிட்ட இருந்து வெளியே விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்களுக்கு குட் குவாலிட்டிஸே வராது. நீங்க குட் குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நடிக்கலாம், இயல்பா வராது. ஒரு துக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா பாக்குறவங்க கிட்ட எல்லாமே உங்களுக்கு அது நடக்காதனால அதை நீங்க அவங்க அவங்க அதை அந்த வாழ்க்கையில அவங்க அதை அணுகிட்டு இருக்காங்கன்னா அது வேணாம், அது தப்பா தான் போய் முடியும் நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அது தப்பா போனதுனால, அது நீங்க தப்பா அணுகிட்டதுனால. ஸோ உங்களுக்கு ஈஸியா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது குழப்பிக்கிறதுக்கு இதுல ஒரு விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி நீங்க எந்த அட்டம்ப்ட்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. எந்த அட்டம்ப்ட்ல இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். தயவு செஞ்சு ஒரு பிரச்சனையில இருக்கும்போதே இந்த பிரச்சனையை நம்ம வேற ஒன்றுல ஃபோக்கஸ் பண்ணுவோம், வேற ஒன்றுல பிஸியா வச்சுப்போம். அதனால இதை மறந்துடுவோங்கிற ஒரு காரியத்தை திரும்பவும் வாழ்க்கையில செஞ்சிடாதீங்க. எந்த விஷயம் நடந்தாலும் இமீடியட்டா ஒரு ரியலைசேஷனுக்கு வாங்க. அதுக்கு என்ன தடையா இருக்கு? நேரமின்மை. நிறைய நேரம் இருக்கு, அதுக்கு செலவு பண்றது நம்ம தயாரா இல்லை. அவ்வளோ டேஸ் நம்ம எடுத்தா நம்ம வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? மேபி அது பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ் நம்ம எப்படி நம்ம போகாம இருக்கிறது, அவ்வளோ டேஸ் நம்ம எப்படி எடுக்கிறது. பட் யூ ஷுட் உங்களுக்கான ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக்ல எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. யூ கோயிங் டு லிவ், யூ கோயிங் டு ஹேவ் அ ஹாப்பி லைஃப் இஃப் யூ ரியலைஸ் வேர் த மிஸ்டேக் இஸ் ஹேப்பன். அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு வேரோட தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா இமீடியட்லி கோயிங் டு ஹேவ் என் பிளிஸ்ஃபுல் லைஃப் ஹென்ஸ்ஃபோர்த். இப்போ உடனே அது கண்டுபிடிச்ச உடனே அது கிடைச்சிடும், அது என்னைக்குமே லைஃப் லாஸ்டிங்கா இருக்கும். திரும்பவும் இன்னொரு மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்?
உங்களை யாராவது சந்திச்சா கூட அவங்களுக்குள்ள அந்த மாதிரி மன அழுத்தம் இருந்து ஈஸியா கியூர் பண்ணிடுவீங்க இஃப் யூ ஃபைண்ட் யுவர் ஓன் மிசரபிள் ரூட். அப்போ அந்த ஒரு பிரேக் எடுங்க. ஃபர்ஸ்ட் கோ சம்வேர் எல்ஸ். மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ரொம்ப தனிமையா இருக்கிறது ரொம்ப பெட்டர். முடியலங்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போய் ரொம்ப தேவையில்லாம பேசவே பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பி கேஷுவல். கமிட்மெண்ட்ஸ் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட். அந்த மைண்டு என்னைக்குமே ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணுங்க. சிம்பிளா அதுக்கு ஒரு பேர்டன் கொடுத்துக்கிட்டே இருக்காதுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, அதை விட்டுடுங்க, அது பாட்டுக்கு அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். தென் ஸ்லோலி இந்த மனம் என்ன பண்ணுது, மனம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி புக்ஸை ட்ரை பண்ணுங்க. நாம சொல்லலாம், பட் அது ஒரு அறிவை தான் சேவ் ஆகும். ரியலைசேஷன் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நீங்களா யோசிக்கணும், டைம் எடுத்துக்கணும். படுத்துட்டு யோசிங்க, வாக் பண்ணிட்டு யோசிங்க, இதெல்லாம் நீங்க செய்யுங்க. மனம்னா என்ன ஆக்சுவலி? அப்ப சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒண்ணு வேணும் வேணும்னு கேட்கறது மனம் தானே தவிர நம்ம இல்லைங்கிற ஒரு விஷயமே நீங்க அங்க புரிஞ்சுப்பீங்க. அது தன்னோட செல்ஃபிஷ்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில் நீங்க சந்தோஷமும் படுறீங்க, துக்கமும் படுறீங்க. ஆனா சந்தோஷப்படுற நேரம் குறைவு. அது பண்ற ஒரு நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும், நல்ல விஷயத்துக்கு நீங்க ப்ரௌடா இருந்தா கூட அது குறைவாகவும். நல்லா பாருங்க, அந்த மனசை யாரு கட்டுப்படுத்துறவன் சாதிக்கிறானா, மனசோட போக்குக்கு போனவன் சாதிக்கிறானா? மனசை கட்டுப்படுத்தினவன் மட்டும்தான் சாதிக்கிறான். ஸோ த பர்சன் ஒன் ஹூ இஸ் ஓனிங் ஹிஸ் மைண்ட், மாஸ்டரிங் ஹிஸ் மைண்ட் வில் சக்சீட். அப்ப நீங்கள என்ன பண்றீங்க? யூ ஆர் கோயிங் வித் யுவர் மைண்ட். அப்போ கன்ஃபார்மா சக்சஸ்ஃபுல் பர்சனா நம்ம வரவே முடியாது. யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ, மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க மைண்ட, அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ நாம அதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு டைம் எடுக்குங்க, இந்த மைண்டை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மைண்ட் இங்க பார், எனக்கு என்ன வேணுமோ அதுதான், அதில் நீ இரு. உனக்கு என்ன வேணுமோ அதில் நான் வர முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்க மைண்டையே ட்ரீட் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு போராடும். அதனாலதான் சொல்றது, அவங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன இல்லைங்கிறது கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டெபான ஒரு முடிவு எடுக்க முடியும், உங்களால எடுக்க முடியாது. அவ்வளவுதான். எடுக்க முடியாமே போறது இல்ல. ஸ்டெபான முடிவு பண்ணீங்கன்னா யூ குட் ஹாவ் அன் ஸ்ட்ராங் டெசிஷன். அந்த ஸ்ட்ராங் டெசிஷன் மாதிரி தான் நான் நடப்பேன் முடிவு பண்ணீங்கன்னா, யுவர் மைண்ட் வில் ட்ரை டு டிஸ்டர்ப் யூ, பொல்யூட் யூ ஆர் டெம்ப்ட் யூ. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் it have the only option to support you. என்னைக்கு உங்களோட டிசைருக்கு, உங்க ஆம்பிஷனுக்கு கண்ட்ரோல்டா இருக்க மைண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நிச்சயமா நீங்க இந்த மன அழுத்தத்துல இருந்தா ரொம்ப சின்ன விஷயம் நினைச்ச விஷயத்தையும் அடைய முடியும், மைண்ட் சப்போர்ட் பண்ணும்போது. ஸோ பிரேக் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரேக் எடுத்து, இந்த மைண்ட்னா என்ன, இந்த மைண்ட் தனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செய்ய வச்சு மைண்டை கண்ட்ரோல் பண்ணவன் ஜெயிக்கிறான். மைண்டோட இஷ்டத்துக்கு போய் அது இஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன செஞ்சோமோ அது மூலமா நமக்கு துக்கமும் வருது, இன்னொருத்தர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறோம். ஆனா மனசு அது அந்த கெட்ட பேர் அனுபவிக்கிறது இல்ல, நம்ம தான் திட்டு வாங்குறோம், நம்ம தான் அசிங்கப்படுறோம். மனசை திட்டுறதுல யார்? உங்களை தான் திட்டுறாங்க. உங்க மனசு பண்றதுக்கு நீங்க தான் திட்டு வாங்குறீங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல மனசு உங்களை கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு தப்பையும் செய்ய வைக்குது, இல்ல வேற தனக்கான இஷ்டத்தையும் செய்ய வைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் உன் பக்கத்துக்கு வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைண்டை ரிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே இட் வில் ஸ்டார்ட் டு பி ஃபேவர் ஃபார் யூ. ஆன்மீகத்துல மகான்கள், சித்தர்கள் எழுதின புஸ்தகங்கள்ல, யோகிகளோட புஸ்தகங்கள்ல மனதுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதை ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல. இதுதான் மனசு பண்ணிட்டு இருக்கு, ஸோ மைண்ட் இஸ் திஸ் அப்படிங்கிறது. அந்த பிரேக்ல நீங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மைண்ட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, ஓகே. அப்போ அந்த மைண்டை எப்படி கையாளுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அதையும் எடுத்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டு, ஓ மைண்ட்
திஸ் இஸ் த வே டு கண்ட்ரோல் த மைண்ட். இப்படி தான் நம்ம செயல்படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டுக்கு அதிகமான கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அதோட போகல் நம்ம போகக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காமா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலா மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு அது ஒரி பண்ணாம இருக்கிறது. ரெண்டாவது, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்க லெஷர்ல நல்ல, அதாவது அதே ஓகேங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வரும். அந்த டைம்ல தான் மைண்ட் சம்பந்தமான புக்ஸை படிச்சுட்டு மெதுவா பேசிக்கான யோக பயிற்சிகளை நுழையணும். இந்த பேசிக்கான யோக பயிற்சிகள் நுழையும் போது என்ன செய்யும், மெதுவா ஒரு ஒரு ரகசியம் உங்களுக்கு அங்க புரியப்படும். மெதுவா உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மைண்ட் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க, ஐ எம் நாட் கோயிங் டு ரியாக்ட் ஃபார் யுவர் ஸ்டூபிட் திங்ஸ், ஸோ டோன்ட் கிரியேட் எனி தாட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டதுனால அது கிரியேட் பண்ணாது. நீங்க உங்களோட பிரீத்தை மெதுவா அந்த யோக பயிற்சி மூலமா கண்ட்ரோல் பண்ண அவங்க சொல்லி கொடுக்குற பயிற்சி நீங்க எங்க இருந்தாலும் போய் தாராளமா எடுத்துக்கிட்டு அது குறைய குறைய அவங்க சொல்லி கொடுக்குற அந்த பிரீத் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண காம்னஸ் அதிகமா உங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்க முடியும். எந்த அளவுக்கு காம்னஸ் வருதோ அந்த அளவுக்கு வேகமா உங்க பிரச்சனைக்கான ரூட்டை வேகமா ரியலைஸ் பண்ணுவீங்க. சாதாரணமா இருக்கும்போது ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்து கொஞ்ச நாள் அதை அப்படியே விட்டுட்டு, ரொம்ப நாள் ஆகல, 10 days 15 days விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு யோக பயிற்சிக்குள்ள போய் அமைதியா உட்காந்து அந்த யோக பயிற்சியில பேசிக்கா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே தீர்வேன். ஸ்ட்ராங்கா டிசிஷனை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் முடியாது, நான் பண்ணதான் போறேன் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே அந்த யோக பயிற்சி உங்களோட பிரீத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு வரும். அது அப்படியே தன்னோட இயக்கத்தை குறைக்க உங்களோட பிரச்சனைகளுக்கான எந்த பிரச்சனையும் நீங்க இருந்தாலும் அதோட ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அதுல இருந்து எப்படி அந்த ரூட்டை மட்டும் நீங்க கண்டுபிடிக்க போறது இல்லை, அந்த ரூட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அந்த ஐடியா வரும். ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்க காம் ஆகுறீங்களோ. அப்போ இதை நீங்க ஃபாலோ பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன அழுத்தத்துல இருந்து கூட நீங்க வெளியே வர முடியும். மோரோவர் நீங்க திரும்பவும் உங்களோட பிசினஸ் வைஸ்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நீங்க என்ன நினைச்சாலும் உங்களோட மனசை எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சு சக்திகளை திரட்டிக்கிறீங்களோ, மனசை கண்ட்ரோல் பண்ண அது ட்ரிமாண்டஸான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ட்ரிமாண்டஸான எனர்ஜியை அதிகமா கவனத்தை வெளிப்பக்க செதற விடாம அதை ஒன்றை நோக்கி மட்டுமே நீங்க அதை செலுத்துனீங்க அப்படின்னா திரும்பவும் உங்க ஃபினான்ஷியல் விஷயமாகட்டும், பிசினஸ்ல நீங்க சாதிக்க முடியும். அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க எங்கேயாவது சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி நீங்க நினைச்சா கூட அவங்களுக்காக நீங்க அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒருமுகப்படுத்தி ப்ரே பண்ணும் போதும் இட் குட் சேஞ்ச் தேர் லைஃப். ஸோ கம்ப்ளீட்டா மன அழுத்தம் பொதுவா வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே தோண்டு போய் உட்காராம உங்களை இமீடியட்டா ஒரு மன அழுத்தத்துல இருந்து அடுத்த காரியத்துக்கு பிஸியா கொண்டு போகாம சொன்ன மாதிரி ஒரு பிரேக் எடுத்து ரியலைஸ் பண்ணி மைண்ட்னா என்ன, ரமண மகரிஷி ஐயாவோட புஸ்தகங்கள், இந்த மாதிரி நிறைய மகான்கள் மனம்னா என்னங்கிறது புரிஞ்சுட்டு எடுத்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப எவால்வ் ஆவீங்க. நல்லா மெச்சூர்ட் ஆகும்போது மைண்ட் யூ வில் ரியலைஸ் மைண்ட் இஸ் அ பப்பட் அண்ட் யூ வில் ரியலைஸ் த மைண்ட் இஸ் யுவர் அ பியூட்டிஃபுல் ஸ்லேவ். யூனோ, நான் ஏன் பியூட்டிஃபுல் ஸ்லேவ்னு சொல்ல வேண்டியதுக்கான காரணம் நீங்க இஷ்டப்படி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அது கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. மைண்ட் இஸ் அன் பியூட்டிஃபுல் திங். இஃப் யூ மாஸ்டர் இட், இஃப் இட் இஸ் நாட், இட் வில் கிரியேட் த மிசரபிள் திங்ஸ். ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஒரி பண்ணிக்காம அதுல இருந்து கடந்து வர்றதுக்கான இந்த வழியில ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம்.